இன்னைக்கு அவங்க அப்பா காலத்துல இருந்தே விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது. அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்டபோது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொல்லி கேட்கும்போது நைட்டோட நைட்டா அந்த சர்க்கரை மூட்டையெல்லாம் அழுத்திட்டு எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுருச்சுன்னு சொன்னார். அப்ப தொகுதிகளில் வெற்றி பெற போவது உறுதி. அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் புதிதாக மீண்டும் நம்மளுடைய ஸ்டாலின் ஸ்டாலின் பிரச்சாரம் எடுபடல, உதயநிதி பிரச்சாரம் எடுபடல, மற்ற அமைச்சர்களுடைய பிரச்சாரம் எடுபடல. அந்நியார கூட்டணியில் சேர்த்தது சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தானுவோ இந்த ஊபிஸ்கள் 200 ஊபிஸ்கள் எல்லாமே முக ஸ்டாலின் அவர்களை பெருமிதமாக பாராட்டிகிட்டு இருந்தானுவோ 200 ஊபிஸ் எல்லாருமே. 10 சீட்டும் கொடுத்து ஒரு மேல் சபை எம்பியும் கொடுத்து உன்னை கூட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் சிறப்பாக செஞ்சிட்ட. இப்போ புலம்பிகிட்டு இருக்கானுவோ இந்த ஊபிஸ்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை அண்ணனை மாற்றினதுனால அந்நியார் அவர்களுக்கு குழப்பமாயிடுச்சு போல். அண்ணன் எடப்பாடியாவுக்கும் ஓட்டு கேட்குறாங்க, அண்ணன் ஸ்டாலினுக்கும் ஓட்டு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் முதல் வெற்றியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு அவங்க அப்பா காலத்துல இருந்தே விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது. அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்டபோது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொல்லி கேட்கும்போது நைட்டோட நைட்டா அந்த சர்க்கரை மூட்டையெல்லாம் அழுத்திட்டு எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுருச்சுன்னு சொன்னார். அப்ப இங்க இருக்கிற கோணி மூட்டையாவது இருக்குமே, அந்த கோணி மூட்டைல எங்க போச்சுன்னா அதெல்லாம் கரையா நரைச்சிருச்சுன்னு ஒரு விஞ்ஞான பொய்யை சொல்லி ஒரு விஞ்ஞான ஊழலை நடத்தியவர் உங்க அப்பா. அதே போலதான் இன்னைக்கு யோகியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுகவின் முதல்வர் அவர்களே இன்னைக்கு நன்கொடை மூலமாக 562 கோடி ரூபாய் தமிழகத்திலேயே அதிகமாக மறைமுகமாக ஊழல் பணத்தை நன்கொடை என்ற பெயரிலே விஞ்ஞான ஊழலை உங்க அப்பா உங்களை சொல்லிக் கொடுத்தது போல 562 கோடி ரூபாய் இலவசமாக நன்கொடை மூலம் பெற்ற திமுகவை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.